Hi friends, welcome to Craft Tamil channel. இந்த வீடியோல குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப ஈஸியா எப்படி ஒரு டிராயிங் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வெரி சிம்பிள் டிராயிங் தான், பட் இந்த மாதிரி ஃப்ளவர் வந்து கொஞ்சம் டிஃபரண்டா இருந்துச்சு. ஸோ வந்து எப்படி ட்ரை பண்ணாலும் அது வரைய தெரியாதவங்க ட்ரை பண்ணா கூட அது ரொம்ப அழகா வந்துச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க டிராயிங் புக்ல நீங்களும் இந்த மாதிரி ஒரு சிம்பிளான டிராயிங் வரைஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து நான் கலர் பென்சில் தான் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பென்சில் எடுத்துட்டு இப்போ நான் வரைகிற மாதிரி ஒரு 3 லைன்ஸ் வரைஞ்சிக்கோங்க இந்த மாதிரி. அடுத்தது நான் வரைகிற ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் கொஞ்சம் ஈஸியாகவுமே இருந்தது வரைகிறதுக்கு. ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி, பட் அது கொஞ்சம் இப்படி வளைச்ச மாதிரி. ஓகேவா? அது ஒரு பெட்டல் தான். ஸோ உங்களுக்கு எத்தனை பெட்டல்ஸ் சேர்த்தா வந்து அழகாக ஒரு ஃப்ளவர் மாதிரி அசம்பிள் ஆகுமோ அத்தனை பெட்டல்ஸ் வந்துட்டு நீங்கள் சுற்றியுமே வரைஞ்சிட்டிங்கன்னா அது ஒரு ஃப்ளவர் மாதிரி அசம்பிள் ஆகும். ஓகே, இந்த மாதிரி எத்தனை பேர் முன்னாடியே ட்ராயிங் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து திடீர்னு தோணுச்சு, இது நல்லா இருந்துச்சு. ஸோ இதை வந்து கலர் பேப்பரில் ஒரு கிராஃப்ட் மாதிரி பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ட்ராயிங் மாதிரி பண்ணால் கூட இது நல்லா தான் இருக்கும் இந்த ஃப்ளவருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஸோ அதனால தான் ட்ராயிங் மாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கலர் பேப்பரில் இந்த மாதிரி ஃப்ளவரில் வால் ஹேங்கிங் மாதிரி பண்ணணுன்னா கூட சொல்லுங்கள். அது எப்படி பண்ணுறது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஃபஸ்ட்டு இப்போது ட்ராயிங் மட்டும் பார்க்கலாம். இப்போ நான் வந்துட்டு சும்மா ஒரு 3 லைன் போட்டுட்டு நான் அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை கொஞ்சம் அப்படி வளைச்சி வச்ச மாதிரி எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் பெண்டாக இருக்க மாதிரி வரைஞ்சிருக்கேன். ஸோ வரைஞ்சி அதை அப்படியே அசம்பிள் பண்ணிவிட்டு கலர் பண்ணிட்டேன். அந்த மாதிரி பென்சில் கலர்ஸை வச்சு கலர் பண்ணிட்டதுக்கப்புறமா அது வந்து பார்க்குறதுக்கு ஃப்ளவர் மாதிரி அசம்பிள் ஆனிச்சு. ஓகேவா? 5 பெட்டல்ஸ் தான் இல்லைங்க, ஃபுல்லாகவே அதை ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் வந்து பண்ணினீங்கன்னா ஒரு 7 பெட்டல்ஸ் வரைகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளவர் மாதிரி கிடைக்கும். ஓகே, இது வந்துட்டு கிட்ஸுக்கு ஈஸியான ஒரு பெயிண்டிங் தான். ஸோ நீங்கள் பெரிய ஆளாக இருக்கீங்க, இது வந்து நான் ஆல்ரெடி வரைஞ்சிருக்கனாலும் சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட்டில். ஓகேவா? அண்ட் வந்து இன்றைக்கி காலையில் கிவ்அவே வின்னர்ஸோட பேர்லாம் வந்துட்டு நம்ம சொல்லிட்டோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள். கிவ்அவே வின்னர்ஸ் வீடியோ வந்துட்டு ஆல்ரெடி போட்டாச்சு. ஓகேவா? அடுத்து கிஃப்ட் பேக் பண்ணி கொடுக்குறது தான் வேலை. ஸோ இப்போ வந்து இங்கே ரொம்ப மழையாக இருக்கிறனால இங்கே நிறைய இடத்துல தண்ணியாக இருக்குது. ஸோ கிவ்அவே கிஃப்ட் வந்து கொடுக்கறதுக்கு எப்படியும் கொஞ்சம் டிலே ஆகும்னு நினைக்கிறேன். நான் கிவ்அவே கிஃப்ட் போயிட்டு கொரியர் ஆஃபீஸில் சென்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா சீக்கிரமே உங்களுக்கு வந்துட்டு நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஓகே, இப்போ வந்துட்டு நான் நடுவில் இருக்கிறதுக்கு மட்டும் பிங்க் கலர் கொடுத்துருக்கேன், கீழே எல்லாத்துக்கும் ப்ரௌன் கலர். ஸோ சைடில் இருக்கிற 2 பீசஸ்க்கும் எல்லோ கலர் கொடுத்துட்டு சைடில் வந்துட்டு பிளாக் கலர் பென்சில் யூஸ் பண்ணி பிளாக் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ அவுட்லைன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு கீழே வந்து இந்த மாதிரி புல் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் க்ரீன் கலரில். ஸோ அதனால் க்ரீன் கலர் எடுத்துகிட்டு இப்படி ஜிக்ஸாக்காக வந்துட்டு லைன்ஸ் போட்டிருக்கேன். ஸோ லைன்ஸ் போட்டுட்டு கீழே ஃபுல்லுத்துக்குமே வந்துட்டு அந்த பென்சில் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கோங்க. இப்போ கலர் பண்ணியாச்சு. லைட்டாக தான் இருக்கும். ஓகே, லைட்டான ஒரு ட்ராயிங் தான். பென்சில் ஸ்கெட்ச் பொதுவாகவே வந்துட்டு லைட்டாக தான் இருக்கும். ஸோ அது வந்து ஃபுல்லாகவே அந்த ட்ராயிங் ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கு லைட்டாக தான் இருந்துச்சு. அடுத்தது வந்து சென்டரில் எல்லாத்தையும் சேர்த்து ஜாயின் பண்ணுற மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ரெட் கலர் பென்சில் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஓகே, அடுத்து வந்து ஒரு ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன். ஸ்கை ப்ளூ கலர் எடுத்துகிட்டு மேகம் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் வரைஞ்சேன். பட் அது ஏதோ சின்னதாக அங்கங்கே வந்துட்டு வரைஞ்சிட்டேன். அது பார்க்குறதுக்கு வந்துட்டு மேகம் மாதிரி இருக்கான்னு சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நல்லா வரைவீங்க அப்படின்னா அது கொஞ்சம் சேர்த்து ஜாயின் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா? அப்போ இன்னும் பார்க்க நல்லாயிருக்கும். இது வரைஞ்சிட்டதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மழை பெஞ்சிட்டு இருக்க மாதிரி மழை துளி மாதிரி கூட வரைஞ்சிருக்கலாம். எனக்கு எந்த ஐடியாவும் வரல அப்போது. நான் அதனால் என்ன பண்ணினேன் அப்படின்னா ஒரு பிளாக் கலர் யூஸ் பண்ணி சின்ன ட்ராப்ஸ் வச்சுட்டேன். ஸோ அது லாஸ்ட்டாக வைப்பேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லீவ்ஸ் வரையலாம் சொல்லிட்டு வரைஞ்சேன். லீவ்ஸும் வரைஞ்சிட்டு அதுக்கு மேலேயும் அவுட்லைனுக்காக பிளாக் கலர் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்தாச்சு. அடுத்து வந்து குட்டி ட்ராப்ஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்த்தேன். பெயிண்டிங் பண்ணும்போது நம்ம எப்படி ஒயிட் கலர் ட்ராப்ஸ் வைப்போம், ஸோ அந்த மாதிரி இதில் வந்துட்டு நம்ம பிளாக் கலர் ட்ராப்ஸ் வச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு வச்சேன். பட் வச்சிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா வந்துட்டு அப்படியே ப்ளைனாகவே விட்டுருங்க. அப்படியும் இல்லைனா மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது நீளமாக அந்த மலை தூள் இருக்கும்ல, அந்த மாதிரி கூட நீங்கள் வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான். நம்மளோட சிம்பிள் ட்ராயிங் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ட்ராயிங் வந்துட்டு டக்குன்னு இது ஈஸியாக வந்து வரைஞ்சி முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளாக இருந்தனால தான் உங்களுக்கு வந்து சிம்பிளான ஒரு ட்ராயிங் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.